Hey guys, welcome back to another video. So இன்னைக்கு வீடியோல நம்ம wardrobe organization பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹாய், இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோப். நம்ம மாஸ்டர் பெட்ரூம் ரூம் மேக் ஓவர் பார்த்தோம்ல, அந்த சைட் ஆப்போசிட் சைடில் இருக்க வார்ட்ரோப் தான் இது. இது வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நான் பண்ணவே இல்லை. இப்போ ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக துணியெல்லாம் அங்கங்கே அப்படியே கொதறி வச்சு துணிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோவை இப்போ பார்க்கலாம். நான் இப்போ இருக்கிற கண்டிஷனை நான் காட்டுறேன். ஸோ இப்படிதான் இருக்கு. சுத்தமா எதுவுமே அடுக்கியே வைக்கல, அங்கங்க அப்படி அப்படியே எதோ அங்கங்க துணிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து நான் பழைய இதுல அமேசான் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு குட்டியா நானே ஆர்கனைசர் பண்ற மாதிரி பண்ணி வச்சேன். ஆனா அதுவும் இப்ப உடஞ்சு நெலிஞ்சு அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிற வார்ட்ரோப். ஸோ மொத்தமா வந்து 2-3 செக்ஷன் வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸும் 2 செக்ஷன் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. ஸோ இதுதான் மொத்த ஆர்கனைசர். இது எப்படி நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆர்கனைசர்ஸை கொண்டு வந்து அடுக்கி செட் பண்ணிடலாம். பாருங்க, புது ட்ரெஸ் இன்னும் டேக் கூட பிரிக்காம அப்படியே பீரோக்குள்ள தூங்குது. ஸோ இப்படி எடுக்கும் போதுதான் எது இருக்கு எது இல்லைன்றதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ நான் இப்போ எல்லாமே எடுக்க போறதில்ல, நான் ஒரு செக்ஷனாக எடுத்துட்டு, ஸோ இப்போ இந்த செக்ஷன் காலி பண்ணியிருக்கேன்ல, இந்த செக்ஷனை முதல்ல அடுக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்ச செக்ஷன்லாம் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தமாக எடுத்தால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த செக்ஷனில் ஃபுல்லாக வெஸ்டர்ன் வேர்ஸ் வச்சுருந்தேன், இதில் ஃபுல்லாக சல்வார்ஸ் அண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். அங்கே வந்து ஃபுல் ஒர்க் இருக்கிற வேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அங்கே வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் வச்சுருந்தேன். அதே மாதிரியே இப்போ அடுக்கலாம், பட் நான் ஒரு செக்ஷனாகவே எடுத்து அடுக்க போகிறேன். ஸோ அமேசான்லேருந்து இந்த ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் இது வந்து நம்மளுக்கு அப்படியே இங்கே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி, ஸோ தட் நம்மளுக்கு என்ன இருக்குன்றது கிளியராக தெரியும். அண்ட் வேணுன்றப்போ நம்ம வெளியில் இழுத்து பார்த்துக்கலாம், ஒன்று மேலே ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக இப்படி வைக்கிறதுனால இதெல்லாம் விழுந்துருது. ஸோ அதனால இது ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது நம்மளுக்கு பெருசாக விழாது. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். இதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்குது அண்ட் இந்த பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே விடணும், இதை வந்து இதுக்குள்ளே விடணும். எல்லாமே ஒரு கிளிக் ஃபிட் மாதிரி தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு கிளிக்லேயே எல்லாமே ஃபிட் ஆகிடுது. ஸோ இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் இன்னொன்று வச்சிருவேன், ஸோ தட் நம்மளுக்கு இழுத்து பார்க்கும் போது ஈஸியாக இருக்குன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு. ஸோ இப்படி தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது மேலே இது ஒன்று வச்சாச்சு. இது அவ்வளோ நல்லாலாம் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகாது, நான் இப்படியே வைக்கிறது தான். அண்ட் இங்கே வந்து இது ஸ்டாப் ஆகிடும் இவ்வளோ வரைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் இப்படி இழுத்து பார்த்துக்கலாம், அது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இதையும் வரணும்னா இதையும் இழுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்குது அடியில் என்ன இருக்குன்றது நல்லாவே தெரியும். ஸோ இப்படி தான் நான் அடுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கிறதுனால ஒன்று வந்து டெய்லி ஆஃபீஸ் வேர் இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுற ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த க்ராப் டாப்ஸ் அண்ட் அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்லாம் ஃபர்ஸ்ட் கீழே வச்சுட்டு டெய்லி ஆஃபீஸ் வேற மேலே வைக்கிறது, அதான் பிளான். ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ஸ்லோவாக தான் பண்ணுறேன், பட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த வேலை 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 அம்பளைக்கும் வேலை அம்பளைக்கும் வேலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடும். நான் அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வெஸ்டர்ன் வேர் தான், பட் அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத நான் கீழே வச்சுட்டேன். ஸோ அது எதுவுமே இல்லை, நான் சொன்ன மாதிரி அது சிம்பிள் மெக்கானிசம். இது மேலே வச்சுட்டு அங்கே ஒரு க்ரூவ் இருக்குது, அதில் வந்து ஸ்லைட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இது வேணும்னா வந்து நம்ம இதை இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி அது வராது, அங்கே ஒரு குட்டி ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி அது வராது, இது வந்து அப்படியே உள்ளே தள்ளிடலாம். அண்ட் நம்ம கீழே இருக்கிறத வேணும்னாலும் கீழே இருக்கிறதையும் புஷ் பண்ணிக்கலாம், அங்கே அந்த ஸ்டாப்பர் மூலமாக தெரியாது. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் வேணுன்றது ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதை அப்படியே பார்த்துட்டு
இதையும் அப்படியே உள்ள தள்ளி வச்சிடலாம். இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது இப்படி இப்படி மூவ் ஆகுது. பட் நம்ம அது கஸ்டமைஸ் பண்ண முடியாது. வார்ட்ரோப் இது ரெண்டல் யூனிட்ன்றதுனால அதுல என்ன இருக்கோ அதான் பண்ண முடியும். ஸோ பட் இப்படிதான் அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. முன்னாடி இருந்ததோட இது நல்லா ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த மேலே இருக்க செக்ஷன்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக சுடிதார் செக்ஷன்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, லைக் இவ்வளோ ஹைட்டா நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்ம எவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணாலும் அது அப்படியே சாஞ்சிரும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வைக்கும் போது இங்க மேல தனியா கீழே தனியா வைக்கும் போது நம்மளுக்கு ஸ்டாக் பண்ணும் போதும் அவ்வளவா சாயாது. இங்கெல்லாம் அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளோ வச்சதுனால அப்படியே மேல ஸ்டாக் பண்ண அப்படியே பின்னாடி விழுந்துருது. என்ன இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியல. ஸோ அதனால இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கி வைக்கும் போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க சப்போஸ் நீங்க வீடு கட்டுறீங்க, இல்ல வார்ட்ரோப் டிசைன் பண்றீங்க, இல்ல இன்டீரியர்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு தம் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ ஹைட்டா வைக்காதீங்க. யூஸ்வலா இந்த 450 mm வைப்பாங்க, இல்ல 1 feet 6 inches, இல்ல 1 feet, இல்ல 300 mm அந்த மாதிரி மட்டும் வச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க 2 ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க 3 ஷெல்ஃபா கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் அடுக்கி வைக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா இந்த ஷெல்ஃப்ல ஆக்சுவலா ரிமூவபிள் ஷெல்ஃப் தான். பட் அங்க நடுவுல எதுவுமே அங்க பார்ட்டிஷன் மாதிரி கொடுக்காததுனால எங்களால அவுத்து எடுத்து வைக்க முடியல. அண்ட் இங்க ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த ஒரு கபோர்ட்ல மட்டும்தான் ஹேங்கர் ஸ்பேஸே இருக்கு. இங்க எங்கேயுமே ஹேங்கர் ஸ்பேஸே இல்லை. அதுக்கு இந்த இதை வந்து 2ஆ பிரிச்சுட்டு இங்கே அவங்க ஒரு ஹேங்கர் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க வார்ட்ரோப் டிசைன் பண்றீங்க இல்ல இன்டீரியர்ஸ் பண்றீங்கன்னா இந்த ஹைட் மட்டும் நிறைய வைக்காதீங்க. ஸோ இந்த கபோர்ட்க்கு வந்து 2 டைப் ஆஃப் ஆர்கனைசர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி இதுதான். ஸோ இதுல வந்து அந்த டெய்லி வேர் குர்தாஸ், வெறும் குர்தா மட்டும் இருக்கும்ல, லெகின் இல்லாம, இல்லைன்னா அந்த கோஆட் செட்ஸ் அது மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதுல வச்சுட்டு இந்த சல்வார் சூட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபுல் செட்டா இருக்கிறதுலாம் இதுல வைக்கலான்னு. ஸோ நம்மளுக்கு இங்க டிவிஷனாவே இருக்கு. ஸோ இதுல வைக்கும் போது அந்த ஃபுல் செட்டும் ஒன்னா இருக்கும். நம்மளுக்கு துப்பட்டா தேடணுன்ற அவசியம் இருக்காது, பேண்ட் தேடணுன்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃபுல் செட் எல்லாம் இந்த மாதிரி இதுல வச்சுட்டு செட் பண்ணி பாக்குறேன். என்ன எப்படி வருதுன்னு தெரியல, செட் பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சைட்லேயும் குர்தாஸ் மட்டுமே எனக்கு இது 2 ரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கேயும் அந்த 2 ரேக் வச்சுட்டேன். ஸோ இது மொத்தமாக நான் அமேசானில் வாங்கினேன். ரேக் ஆஃப் 6ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமேசானில் தான் வாங்கினேன். அதனால இங்கே 4 யூஸ் ஆகுது. அண்ட் அந்த ரேக்கில் நான் இன்னும் 2 யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் இது. அண்ட் அந்த செட்லாம் சொல்லியிருந்தேன்ல இந்த இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு, அது வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து எங்க வைக்கலான்றது தான் இனி நான் பிளான் பண்ணும். ஏன்னா இந்த ஷெல்ஃப்ல கொஞ்சம் காலியா தான் இருக்கு. குர்தா செட்டா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அண்ட் ரொம்ப கால் வலிக்குது கைஸ், ரொம்ப கால் வலிக்குது. அடுத்தது வந்து அந்த ஃபுல் ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஸோ இது அண்ட் அங்கே கீழே என்ன கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுதான் எடுக்க போறேன். அண்ட் அது பேக் பண்றதுக்கு என்ன ஐடியானா நான் அது இப்போ வரேன். ஸோ இதுதான் அது. இதுல தான் நான் பேக் பண்ண போறேன். இது வந்து இந்த நம்மளுக்கு அந்த உள்ள வச்சுட்டு இங்க டிரான்ஸ்பெரண்டா தெரியும்ல, ஸோ என்ன இருக்கு என்ன இல்லைன்றத பாக்குறதுக்காக. ஸோ இதை உள்ள வச்சுட்டு அப்படியே மேல வச்சுட்டேன்னா, ஏன்னா அது நான் எப்பயுமே எடுக்கவே போறது இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன்னா இயர்லி 1 இயர்லி 2 அந்த மாதிரி தான் எடுப்பேனே தவிர மற்றபடி அதெல்லாம் அந்த ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட் சேருது. ஸோ அதனால அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி உள்ள போட்டு ஜிப்பை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம எடுக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் இதுல வைக்க போறேன். எடுக்க புதையல் மாதிரி வந்துட்டே இருக்கு. நான் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது நான் சொன்னேன்ல ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுனால விழுந்துட்டா. டீல இருக்கிறதுனால ஆக்சஸ் கூட பண்ண முடியல. ஸோ இங்க மேல இருக்கிறதுலாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நான் வந்து அந்த பேக்ல போட போறேன்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் அப்படி 2 பேக் வந்திருக்கு இந்த பேக்ல. ஸோ நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறதுனால என்னென்ன ட்ரெஸ் உள்ள இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி வச்சுட்டதுனால இது ஒரு பேக். அண்ட் இதுக்கு மேல அப்படியே வைக்கிற மாதிரி இன்னொரு பேக். இது இன்னொரு பேக். ஸோ இந்த 2 பேக்கையும் அப்படியே பேக் டு பேக் மேல வைக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் மேல வைக்க போறது இல்லை. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது புசுன்னு இருக்கும்ல, கீழே ஹெவியா இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதெல்லாம் நான் இந்த பேக்ல வச்சுட்டா அதுவே நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். அதனால இதெல்லாம் வந்து நான் அந்த வேக்யூம் பேக்ல தான் வைக்க போறேன். ஸோ அதனால இது உள்ள வச்சுட்டு அந்த வேக்யூம் ஏர் எல்லாம் வெளில சக் பண்ணி எடுத்துட்டோம்னா அது தின் பேக்கேஜா இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு உள்ள வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ள வைக்கலான்றது தான் பிளான். ஸோ அந்த வேக்யூம் ப்ராசஸை நான் காட்டுறேன்.
அதுக்கப்புறம் ட்ரெஸ் வச்சதுக்கப்புறம் திரும்பி இதை ஒரு தடவை இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி டைட்டாக மூடிட்டிங்கன்னா இந்த ஜிப் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தெரியுது அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ நான் இது பண்ணுறேன். பம்ப், அந்த சைக்கிள் பம்ப் அடிப்போம்ல அது மாதிரி தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஈஸியா இருக்கும், ஏன்னா நிறைய காத்து உள்ள இருக்கிறதுனால அது ஈஸியா வந்துடும். அங்க காத்து குறைய ஆரம்பிக்கும் போது தான் இந்த பம்ப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அந்த இதெல்லாமே பண்ணியாச்சு. இந்த வேக்யூம் பேக்கிங் சொன்னல, ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒன்று, 5 ட்ரெஸ். இது 5 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு. இது ஒரு லெஹெங்காவே பாருங்க நல்லா தின்னாதான் இருக்கு. அண்ட் இது என்னோட முகூர்த்த சாரி, அதுவும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் 5 ட்ரெஸ்ஸு. இது ரெண்டுத்தையும் நான் இப்போ அந்த கீழே இருக்கிற ரேக்ல வைக்க போறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சாச்சு வேக்யூம் இது போட்டுட்டு. அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் ஹெவி ஒர்க் ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி பேக் டு பேக் வச்சாச்சு. ஆக்சசரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த அமேசான்லேருந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். அந்த லேசி சூசன் இருக்கும்ல கிச்சன்லலாம் நம்மளுக்கு இப்படி சுற்றுற மாதிரி வைப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். இப்போ இதை செட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து இது இந்த குட்டி குட்டி ட்ரேஸ் மாதிரி. ஸோ இங்கே நம்மளுக்கு நிறைய பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது இப்படி உள்ளே விடுறது, இவ்வளோதான் இன்சர்ட். ஸோ நம்மளுக்கு எங்கே எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் அதோட ரிசல்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்படி பண்ணியாச்சு. அது இல்லாமல் சில திங்ஸ் வந்து இந்த சீப்பு, லிப் க்ளாஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அது இங்கே வச்சாச்சு. அண்ட் ரொம்ப யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பின்னாடி ஒரு ட்ரேல வச்சாச்சு. இதுதான் ஒன்று. ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நான் காட்டுறது எப்படின்னு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. இதில் வாங்கிட்டு நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்குல்ல, ஸோ இந்த இது பார்ட் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதை மாதிரி தான் இது ரெடி பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் நான் உள்ளே வச்சுருவேன். அடுத்து வந்து இந்த பேண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதெல்லாம் இந்த இதில் தான் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ பேண்ட்டும் அந்த ஒரு இதில் ஒன்று அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக இது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்குல்ல இந்த சாரீஸை இதெல்லாம் எடுத்து இங்கே மேலே வைக்க போகிறேன். ஸோ தட் ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே வச்சிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். இந்த ஒரு ரேக்குன்றதுனால இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. சாரீஸும் வந்து நான் இந்த பவுச்சில் தான் போட்டு வைக்க போகிறேன். அந்த டிரான்ஸ்பரண்ட் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் குர்தாஸ் எல்லாம் போட்டு வச்சோம்ல, அது மாதிரி இந்த பவுச்சில் தான் போட்டு வைக்க போகிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குன்றதுக்காக. சாரீ இது முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே தூக்கி அங்கே மேலே வைக்க போகிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த ஒரு புல் அவுட் ட்ராவர். இது எப்படின்னா வந்து இங்கே மேலே இந்த ஷெல்ஃபில் இப்படி ஒட்டிட்டு, ஸோ நம்மளுக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் யூஸ் ஆகாது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்குனதுக்கு அப்புறமும் இங்கே இடம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இதை உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை ஒட்டிட்டு அப்புறம் இங்கே இதை புல் அவுட் பண்ணி இங்கே இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். அண்ட் உள்ளே கொடுக்கறதுக்கும் அவங்க டிவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும். இப்போ இன்னர் வேர்ஸ் எல்லாம் எல்லாரும் வந்து திறந்து பார்த்தா தெரியக்கூடாது அப்படின்லாம் நினைக்கும் போது இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஸோ அது தெரியாது. அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்ல அது மேலேயும் ஒட்டிக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை. இப்போ நான் அதை ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க டேப் மாதிரி. இது டபுள் சைட் டேப் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சைடை ஃபர்ஸ்ட் பிச்சுட்டு இதில் ஒட்டிடுங்க இந்த பாக்ஸோட டாப் மேலே. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளிப் கவர் மாதிரி இருக்கும், அதை ஃப்ளிப் பண்ணிட்டு இதில் ஒட்டிட வேண்டியதான். ஸோ இதை நம்ம இப்படி புல் பண்ணி என்ன வேணுமோ அதில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு உடனே எதுவும் வைக்காதீங்க, அது நல்லா ஒட்டட்டும், கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதில் வெயிட் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆர்கனைசர் வந்து இது செட் ஆஃப் 2 வரும், பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் புல் அவுட் மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டோரில் ஃபிட் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபிட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஷாக்ஸு, இன்னர் வேரு, ஹேண்ட் கர்ச்சீஃப் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இப்படி தான் இருக்கும் புல் அவுட் மாதிரி. இது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. ஸோ இதையும் அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இது மாதிரி தான் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி உள்ளே விட்டு இது லாக் ஆகுற மாதிரி. ஸோ ஒரு சைட் மட்டும் தான் டேப் இருக்கும். அந்த ஒரு சைட் டேப் வந்து நீங்கள் அந்த வார்ட்ரோப்பில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மாட்டி
மாட்டிக்கலாம். அவ்வளவுதான் இது. ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்து வின்டர் வேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நிறையாலாம் இல்லை. ஸோ நான் அதை அப்படியே மடித்து அங்கே கீழே அப்படியே வைக்க போகிறேன். ரொம்ப பெருசாக ஆர்கனைசர்லாம் இதுக்காகலாம் ஒன்றும் போட போகிறதில்ல. அவ்வளோதான் என்கிட்ட இருக்க வின்டர் வேர். ஸோ அதனால அதை அப்படியே ஓப்பனாகவே அங்கே வெளியிலே வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ அந்த இன்னர் வேர்ஸ், அந்த சாக்ஸு, கர்ச்சீஃப் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அது ஃபிட் ஆகுதுன்றதை நான் காட்டுறேன். இங்கே ஃபுல்லாக இன்னர் வேர். ஸோ நான் இதுலேயும் புல் அவுட் சொன்னால, ஸோ இங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், இங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் அங்கே வந்து வின்டர் வேர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இன்னர் வேர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த ரோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை, கேஷுவல் வேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே அடுக்கிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான். இங்கே பெருசாக ஆர்கனைசர்லாம் இதை யூஸ் பண்ணல, பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அடுக்கியாச்சு. ஸோ இங்கே வந்து கேஷுவல்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் மாதிரி, கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இங்கே வச்சுட்டேன். அண்ட் இது வந்து ட்ராயர், எகெயின் மல்டி பர்பஸ். நம்மளுக்கு எல்லாமே இங்கே ஸ்பேஸில் பத்தாதுன்றதுக்காக ஒரு இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இங்கே குட்டி டவல்ஸு, ஹேர் கிளாத்து, ஹேர் டவல் அந்த மாதிரி இது எல்லாமே இங்கே வச்சாச்சு. அண்ட் நார்மல் டவல் எல்லாம் இருக்குது. திரும்பியும் இங்கே வந்து ஒரு கர்ச்சீஃப் அண்ட் அந்த திக் டவல்ஸ் மாதிரி வச்சாச்சு. அங்கே மேலே ஃபுல்லாகவே வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ், இந்த மேரேஜ் ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே வச்சாச்சு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே வந்து தெரியுதான்னு தெரியல, கமெண்ட் டேப் போட்டுட்டு பெல்ஸ் ஹேங்கிங் மாதிரி வச்சாச்சு. ஸோ தட் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணும் போது இங்கே பெருசாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது, அது பாட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹேண்ட்பேக்லாம் உங்ககிட்ட நிறையா இருக்குது, ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா அது கூட இந்த மாதிரி கமெண்ட் டேப் போட்டு அங்கே விட்டுட்டீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய வேஸ்ட் ஆகாது, சேவ் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆங்கர் ராட்ஸ் கொண்டு வந்துட்டு ஷர்ட்ஸ் எல்லாம் இப்படி மாட்டி வச்சுட்டேன். பட் ஆங்கர் ராட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. திரும்பியும் நான் வாங்கிட்டு மிச்ச ஷர்ட்ஸையும் இதே மாதிரியே ஹேங் பண்ணிடலாம் தான் ஐடியா. ஏன்னா அது ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுல யூஸே இல்லை, எப்படியும் எடுத்து ஹேண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால அது திரும்பியும் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுல யூஸே இல்லை. அதனால இப்படி ஷர்ட்ஸ் ஃபுல்லாக ஆங்கர் ராட்ல கொடுத்துட்டு இங்கே வந்து பேண்ட் அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து கேஷுவல் வேர் டிஷர்ட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த 2 ரோவா இங்கே வச்சிடலான்னு. இதுதான் இப்போதைக்கு பிளான். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு டைப். அண்ட் இங்கே வந்து திரும்பியும் நான் அதே சொல்ல மாட்டேன். இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் வேர், சாரி வேர் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த சைடில் வந்துட்டு கேஷுவல் வேர்ஸ் அண்ட் டவல்ஸ் அதெல்லாம் இங்கே, ஃபைல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சைடில் வந்துட்டு ஹேங்கர் ராட்ஸ், ஷர்ட்ஸு அண்ட் அவங்களோட டிஷர்ட்ஸ் அண்ட் கேஷுவலான ஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே வச்சாச்சு. பேண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ரோல ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் சாக்ஸ், டைஸ், இன்னர்வேர்ஸ் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப் அதை மாதிரி இருக்கிறதுலாம் கீழே வச்சாச்சு. பேக்ஸும் இருக்கு. மேலே வந்து ட்ரெடிஷ்னல் வேர் அதே மாதிரி பவுச்சில் போட்டு ட்ரெடிஷ்னல் வேர் வச்சாச்சு. அண்ட் ஆக்சசரிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குன்றதுனால ஆக்சசரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேலே வச்சாச்சு ட்ரேல. ஸோ இதுதான் ஃபுல் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.